மின்காந்த அலைகளின் பண்புகள் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ். முடுக்கிவிடப்பட்ட மின்துகள்கள் மின்காந்த அலைகளை உருவாக்குகின்றன. அதாவது ஒரு மின்துகள் மின்னூட்டம் பெற்ற மின்துகள் முடுக்கமடைஞ்சாலோ அல்லது எதிர்முடுக்கமடைஞ்சாலோ மின்காந்த அலைகளை உருவாக்கும். இதுதான் ஃபஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட், மின்காந்த அலைகள் பரவதற்கு எவ்விதமான ஊடகமும் தேவையில்லை. இது வெற்றிடத்தில் கூட பரவும். ஊடகம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. காற்று இல்லைனா இரும்பு அந்த மாதிரி ஏதாவது இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது ஊடகம் இல்லாமல் பரவும். எனவே மின்காந்த அலைகள் இயந்திர அலைகள் அல்ல. மின்காந்த அலைகள் இயந்திர அலைகள் அல்ல அப்படிங்கிறது ரெண்டாவது பாயிண்ட். மூணாவது பாயிண்ட் என்ன, மின்காந்த அலைகள் குறுக்கலை பண்புகள் உடையவை. குறுக்கலை பண்புனா என்ன, நம்ம ரெண்டு அலைகள் நமக்கு தெரியும், குறுக்கலை நெட்டலை அப்படின்னு நமக்கு தெரியும். இந்த சவுண்ட் வேவெல்லாம் பார்த்திங்கன்னா அது நெட்டலையாக பரவும். இது மின்காந்த அலைகள் குறுக்கலைகளாக மட்டும்தான் பரவும். இங்கு பி வெக்டார், இ வெக்டார் மற்றும் பரவு வெக்டார் ஆகியவை ஒன்றுக்கொன்று செங்குத்தாக இருக்கும். பி வெக்டார் அப்படின்னா காந்தப்புலம், இ வெக்டார்னா மின்புலம், பரவு வெக்டார்னால் அது எந்த திசையில் பரவுதோ அது பரவக்கூடிய திசை. இந்த மூன்றுமே ஒன்றுக்கொன்று செங்குத்தாக இருக்கும். இது மூணாவது பாயிண்ட்டு. நாலாவது பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, வெற்றிடத்தில் ஒளி செல்லும் வேகத்திற்கு இணையாக மின்காந்த அலைகள் பரவுகின்றன. வெற்றிடத்தில் ஒளி லைட் எவ்வளோ வேகத்தில் போகுதுன்னா 3 லட்சம் கிலோமீட்டர் வேகத்தில் போகுது. அதாவது 3×10⁸ மீட்டர்/செகண்ட். அவ்வளோ வேகத்தில் இந்த மின்காந்த அலைகளானது பரவுகிறது அப்படிங்கிறது நாலாவது பாயிண்ட். அடுத்து அஞ்சாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா, மின்காந்த அலைகள் மின்புலம் மற்றும் காந்தப்புலத்தால் விலகல் அடையாது. மின்புலம் மற்றும் காந்தப்புலத்தால் விலகல் அடையாது. அஞ்சாவது பாயிண்ட்டு. அடுத்து ஆறாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா, மின்காந்த அலைகளுக்கு ஆற்றல், நேர்கோட்டு உந்தம் மற்றும் கோண உந்தம் ஆகியவை உள்ளன. மின்காந்த அலைகளுக்கு என்ன இருக்குது, ஆற்றல் இருக்குது, நேர்கோட்டு உந்தம் இருக்குது, கோண உந்தம் ஆகிய அனைத்தும் இருக்குது. இது பார்த்திங்கன்னா நமக்கு 12th ஸ்டாண்டர்டில் 2 மார்க் கொஷின் இல்லை 3 மார்க் கொஷினில் கேட்பாங்க. 2 மார்க் கொஷின் கேட்டால் 4 பாயிண்ட் மினிமம் எழுதணும். 3 மார்க் கொஷின் கேட்டால் 6 பாயிண்ட் எழுதணும். அதனால தான் நம்ம 6 பாயிண்ட் இங்கே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதனால் இந்த கேள்வி வந்துச்சுன்னா எழுதுங்க. ரொம்ப ஈஸியான கேள்வி. நன்றி.